ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன vlogனா, எங்கள் அண்ணி வீட்டுக்கு ஊருக்கு போனப்போ அன்னைக்கு எங்களுக்கு என்ன டின்னர் பண்ணியிருந்தாங்க, என்னென்ன ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ணி வீட்டில் எப்படி எங்களுக்கு அந்த நாள் எப்படி போச்சு அந்த டே அப்படின்றது தான் ஷேர் பண்ண போகிறேன். அப்புறம் என்னென்ன டிஷ் எங்களுக்கு செஞ்சு எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரெசிபியே சிக்கன் மிளகு வறுவல் தான். சூப்பராக இருந்துச்சு. சிம்பிளாக தான் பண்ணியிருந்தாங்க அண்ணி, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அது சாம்பார் இருந்துச்சு, அதுக்கு தொட்டுக்கிற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. பட் நாங்கள் ரைஸ்லேயே தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, சின்ன வெங்காயம் 20 கிராம் எடுத்திருப்பாங்க. அதை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, சின்ன வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அவங்க அப்போ தான் ரெடி பண்ணாங்க, ஃப்ரெஷ்ஷாக தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நல்லா பச்சை வாசனை, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, சின்ன சின்னதாக தக்காளி ஒரு 3 சைஸ் எடுத்திருக்காங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, தக்காளி வதங்கி வர்றதுக்கு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தான் போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா குழந்தைங்களும் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக காரம் கம்மியாக தான் பண்ணியிருந்தாங்க. பட் சூப்பராக இருந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, பக்கத்துலேயே ஃபிஷ் மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் அப்படியே அவங்க பக்கத்துலேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஒன் பை ஒன்னாக ரெடி பண்ணிகிட்டே இருந்தால் சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃபிஷ் இப்போ தான் சாப்பிட போகிறோம். ஃபிஷ்ஷை சாப்பிட்டுட்டு தான் ரெடி ஆகிட்டு இருக்க சிக்கனை டின்னருக்கு தான். ஸோ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நாங்கள் டின்னர் சாப்பிடுவோம். அதுக்குள்ளே இது சூடாக சாப்பிட்றலாம். அப்புறம் வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு முடியாது. அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு சாப்பிட்டுட்டோம். அப்புறம் சிக்கன் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பக்கத்தில் ரெடி பண்ணாங்க. இப்போது சிக்கன் மசாலாலாம் போட்டு அது எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் போட்டு நிதானமாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். ஏன்னா அதில் இருக்க எல்லா மசாலாவும் ஃபுல் சிக்கனுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போதே அது ஒரு 20% வெந்து வந்த மாதிரி இருக்கும். அந்த டைமில் ஒரு சின்ன கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு கிளாஸில் இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதாவது சைடில் இருக்க எல்லா மசாலாவும் ஓரமாக இது பண்ணி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டாங்க. தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் ஸ்லோவாக எல்லா சிக்கனுக்குள்ளேயும் மசாலா போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஃபிஷ்ஷு பக்கத்துலேயே வச்சுருந்தாங்கள்ல, அதுவும் கொஞ்சமாக எண்ணெய் மேலே மட்டும் லைட்டாக ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஃபிஷ்ஷை இந்த பக்கம் திருப்பிட்டாங்க. ஏன்னா அந்த பக்கம் வெந்து வந்துடுச்சு. ஸோ இந்த பக்கம் அவங்க திருப்பிட்டாங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ரெடி ஆகிடும் ஃபிஷ்ஷு. பாவம் அண்ணி அன்னைக்கு அவங்களுக்கு ஒர்க் அதிகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க எங்களுக்கு வெரைட்டியாக செஞ்சு தரணும் அப்படின்றதுக்காகவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவங்க செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அந்த டைமில் பார்த்தா கேஸ் வேறு தீர்ந்துடுச்சு. அப்புறம் பார்த்தா எங்கள் ஹஸ்பண்ட் தான் இருந்தார் வீட்டில். அவர்கிட்ட சொல்லி அப்புறம் கேஸ் தான் சேஞ்ச் பண்ணிட்டோம். கேஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணதும் ஃபிஷ்ஷு ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் அந்த கேஸ் ஆன் பண்ணுறப்போ அது ரொட்டேட் பண்ணுறவங்கள அது ரொட்டேட் பண்ணவொடனே கொஞ்சம் ஸ்பீடாக வந்துச்சு. இப்போ ஃபிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. பின்னாடி ஹஸ்பண்ட் கூட பாப்பா விளையாடிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருந்தார் போல் அவர். சரி எடுத்துகிட்டு போய் வெளியே சாப்பிட்லாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். பாப்பாவுக்கு அந்த ஆனியன் தான் வேணும், ஃபிஷ் எல்லாம் வேணாம். ஆனியனு இந்த லெமன் எல்லாம் அவங்களுக்கு இந்த பிரியாணியில் இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் வைக்கிற அந்த சைடிஷ் மாதிரி வைக்கிற அந்த மாதிரி தான் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க அதை ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க ஊட்டி விட்டு அவங்க சாப்பிடவே இல்லை. சரி நம்மளாச்சும் சூடாக சாப்பிடலாம், டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, சிம்பிளாக இருந்துச்சு, பட் டேஸ்ட்டு மட்டும் சூப்பராக இருந்துச்சுன்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவரும் ஃபோன் பேசி முடித்தோடனே உள்ளே வந்துட்டு அப்புறம் அண்ணி பசங்களும் மம்மி ஃபிஷ் வேணும்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களுக்கும் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். பாப்பா சாப்பிடவே இல்லை சுத்தமாக. அதில் இருக்க லெமன், ஆனியன் அதை தான் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. லெமனில் இருக்க அந்த ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சு தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி தான் இருந்தாங்க. இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியண்ட் மட்டும்தான். ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணோன்னா கிடையாது. எவ்வளோ நம்ம சீக்கிரம் பண்ணுறோமோ ஒரு 10 மினிட்ஸ் போதும். சீக்கிரமாக சிக்கன் ரெடி ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி சமையல்லாம் அண்ணி தான் பண்ணாங்க. நான் என்னமோ பண்ண மாதிரி சிம்மியை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி
இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். என்னவோ நான் தான் சாப்பாடெல்லாம் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சிம்னி ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுற வேலை மட்டும் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நானே தான் அந்த வேலை பண்ணேன். இப்போ வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸில் வச்சு அந்த கிரேவி அதில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இது வந்து மேக்ஸிமம் சாம்பார் சாதம், ரச சாதம் அந்த மாதிரிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சைடிஷாக சாப்பிடுவாங்களா அந்த மாதிரி. ஆனால் அண்ணி வீட்லேயே சாம்பார் இருந்துச்சு. அவங்க சாம்பாருக்கு சைடிஷாக தான் 3 பீஸ் வச்சு சாப்பிட்டாங்க. இந்த பாப்பாங்க போட்டிருக்க 3 ட்ரெஸ்ஸும் வந்து அண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. இது நெக்ஸ்ட் டே வீடியோ கண்டினியூ வீடியோ. இவங்க போட்டிருக்க ரெட் கலர் ட்ரெஸ்ஸும் நான் பேபிக்கு 3 பேருக்கு ஒரே மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன். அண்ணி நானும் சேம் ஒரே மாதிரி 3 பேருக்கும் செட்டாக எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்புறம் இது வந்து எலெக்ஷன் அன்னைக்கு எடுத்தது. எலெக்ஷன் முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால சம்மருக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அண்ணி நான் ஹஸ்பண்ட் எல்லாம் 3 பேர் ஹோட்டலுக்கு போகலான்னு பசங்களை வந்து எங்கள் அத்தை கிட்ட விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு பஸ்லலாம் போனால் கண்டிப்பாக முடியாது. ஃபேமிலியோட போகலான்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் வந்து அடிக்கிற வெயிலுக்கு முடியாது. நம்ம பைக்லேயே போயிட்டு வந்துடலாம். பசங்க வந்து வீட்டில் இருக்கட்டும் அம்மாவோட அப்படின்னு அண்ணி சொன்ன உடனே சரி நாங்களும் விட்டுட்டு நாங்கள் 3 பேர் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து சிக்னேச்சர்னு ஒரு ஹோட்டல் டார்லிங் சூப்பராக இருக்கும். அந்த ஹோட்டலே வந்து வெளியே பார்க்குறதுக்கே ஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்துச்சு. அங்கே இருக்க பிளான்ட் எல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல்லாம் கிடையாது. எல்லாம் ஒரிஜினல் ட்ரீ தான். நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. வெளியவே இவ்வளோ அட்ராக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னு. இது வந்து ரிவர்லேருந்து தண்ணி ஊற்றுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் ஹோட்டலுக்கு போனேன். பார்க்குறதுக்கே சுற்றி எல்லாமே அவ்வளோ நீட்டாக க்ளீனாக வச்சுருந்தாங்க. வேலூரில் இந்த மாதிரி ஒரு ஹோட்டலாக நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹோட்டலுக்குலாம் போகிறேன். அண்ணி தான் கூட்டிகிட்டு போனாங்க. எங்களுக்கு வந்து டின்னர்லேருந்து எங்களுக்கு வீடியோ எடுத்ததெல்லாம் அண்ணி தான். பட் அவங்க ஒரு ஃபோர்ஸ் கூட கொடுக்கலையே. அவங்கள வீடியோவில் ஆட் பண்ணலையேன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டவுடனே அவங்க ஒரு வீடியோவாக எடுத்து அவங்களும் ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க தான் ஆட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். காரக்குழம்பு, மீன் குழம்பு, களி, அப்புறம் நிறைய கொடுத்துருந்தாங்க. சிக்கன் குருமா, அப்புறம் ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு உருண்டையாக சின்னதாக கொடுத்துருந்தாங்க மிளகாலாம் போட்டு. அதுதான் இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரியான டேஸ்ட்டு. எல்லா வெரைட்டியுமே இவ்வளவோ நம்மளால சாப்பிட முடியுமா அப்படின்னு தான் நாங்கள் எல்லாம் யோசித்தோம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம். அண்ணி ஆனால் ஆல்ரெடி போயிருக்காங்க. பட் எங்களை ஊர்லேருந்து வந்தனால எங்களை அவங்க தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. சாப்பிட முடியுமான்னு நினச்சோம். ஆனால் சாப்பிட ஒவ்வொரு குழம்பும் ஒரு வெரைட்டியில் சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துல கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான இங்கே கூட பாருங்கள் கை இப்படி வச்சாலே தண்ணி வரும். ரிவர்லேருந்து தண்ணி வந்தால் எப்படி இருக்கும் அந்த ஃபீல் தான். ஜாலியாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அந்த மாதிரி கை வச்சுன்னு விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து இந்த ஹோட்டலுக்கு மேலே வந்து சைடில் வந்து டெரஸ் இருக்குது. சரி அங்கே போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்றதுனால அங்கே தான் போயிருந்தோம். அடிக்கிற வெயிலுக்கு ஏன் அப்படின்னு அண்ணி கேட்டாங்க. வாங்க சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு சொன்னோம். போகும்போதே வந்து அந்த வெயிலுக்கும் அவங்க வச்சிருக்க அந்த நீட்னஸும் பார்க்கறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மேலேருந்து பார்க்குறதுக்கும் எல்லா இடமும் சுற்றியும் வந்து செடிங்க தான் குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக நம்மளாலே ஒரு செடியை மெயின்டைன் பண்ணுறோன்னா 1 நாள் பண்ணுவோம், 2 நாள் பண்ணுவோம். இவங்களாம் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த வெயிலில் வச்சு அப்படின்னா கண்டிப்பாக யாராலையும் முடியாது. இதுலேயும் வந்து ஃப்ளவரில் அழகழகாக வந்து பூத்து வந்துருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து எல்லா ஃப்ளேவர்லேயும் ஐஸ்கிரீம் வந்து அண்ணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் எங்களுக்கு பிடிக்காத ஒரே ஒரு ஃப்ளேவர் என்னென்னா சாக்லேட். அது வந்து ரொம்ப கசப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி மற்ற எல்லா ஐஸ்கிரீமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து அண்ணி வந்து அந்த டெரஸ் போனோம்ல அப்போ வந்து ஒரே ஒரு கிளிப்ஸ் நீங்கள் 2 பேரும் வாங்க நான் எடுக்கிறேன் அப்படின்றதுனால சொன்னாங்க. சரின்னு 2 பேரும் சும்மா ஸ்லோ மோஷனில் நடந்து வந்தோம். இது பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சுல்ல. அவங்க தான் ஐடியா கொடுத்தாங்க. இந்த மாதிரி எடுங்க நல்லா இருக்கும்னு. இதெல்லாம் ஒரு மெமரபிள் இல்லை. அதனால ஒரு கிளிப் மாதிரி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம். போகிறப்ப வயிறு ஃபுல்லானதுனால வண்டியில் உட்கார முடியல. சரி கொஞ்சம் சோடா குடிச்சிடலான்னு வெளியே ஒரு கடையில் நிறுத்தி ஒரு ஆளுக்கு ஒரு சோடா குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு போனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.